ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 2025 டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமா எஸ்எஸ்என் காலேஜ் தான் நீங்கள் லைக் பண்ணுறீங்களா? ஸோ எஸ்எஸ்என் காலேஜ் தான் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வருஷம் என்ன கட் ஆஃபில் அந்த காலேஜ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ எஸ்எஸ்என்னோட காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1315, இதை நல்லா நோட் பண்ணிங்க. அதே போல் உங்களுக்கு பிரான்ச் கோடு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு பேப்பரில் எழுதி வச்சுங்க. நான் ரெகுலராக டிஎன்ஏ சம்மந்தமாக இனிமேல் வந்து பார்த்தோன்னா போன இயர் கட் ஆஃபை பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த காலையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரெகுலராக வீடியோ போடுவேன். நீங்கள் வந்து பார்த்தோன்னா நம்பருக்கு எதனா டவுட்ஸ் கான்டெக்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவில் எஸ்என் காலேஜ் பற்றி டீட்டெயிலாக பார்த்துலாம். ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒரு மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா எல்லோரும் லைக் பண்ணுற ஒரு காலேஜ் தான் எஸ்என் காலேஜ். இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வைஸாகவும் கல்ச்சுரல்ஸ் வைஸாகவும் அப்புறம் வந்து பார்த்தோன்னா டீச்சிங் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆல்வேஸ் குட். ஸோ எஸ்எஸ்என் காலேஜோடைய 2024 க்ளோசிங் கட் ஆஃபை பார்ப்போம். இதை விட ஒரு கட் ஆஃப் இல்லை 1.5 கட் ஆஃப் இன்க்ரீஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த காலேஜ் இந்த வருஷம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைக்குதோ இல்லையோ, நீங்கள் 185 ப்ளஸ் கட் ஆஃப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த காலேஜை சாய்ஸ் பில்லிங்கில் வச்சுருங்க. ஸோ போன வருஷம் நம்ம க்ளோசிங் கட் ஆஃப் பார்ப்போம். பயோமெடிக்கல் ஓசி கேட்டகரி பார்த்துட்டு அதர் கம்யூனிட்டி வந்து நீங்கள் செக் பண்ணிங்க. ஓசிக்கு வந்து பார்த்தோன்னா பயோமெடிக்கல் 191 போன வருஷம் முடிஞ்சிருக்கு. நீங்கள் இந்த வருஷம் 192 எடுத்தாலே கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிவில் இன்ஜினியரிங் 188.5, அப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங் 190.5, எம்டெக்கில் வந்து பார்த்தோன்னா 5 இயர்ஸ் இன்டெகிரல் கோர்ஸ் வந்து பார்த்தோன்னா 195 கிடச்சிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்தோன்னா 198.5 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஈசியில் வந்து பார்த்தோன்னா 197 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் ட்ரிபிளி வந்து பார்த்தோன்னா 195 க்ளோஸ் ஆகிருக்கு. ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 197 க்ளோஸ் ஆகிருக்கு. மெக்கானிக்கல் வந்து பார்த்தோன்னா 192. இது நான் ஓசி கேட்டகரி, ஓப்பன் கேட்டகரி சொல்கிறேன். ஸோ அடுத்த கம்யூனிட்டி என்னென்ன கம்யூனிட்டி? பிசி, பிசிஎம், எம்பிசி, அப்புறம் வந்து பார்த்தோன்னா எஸ்சி, எஸ்சி, எஸ்டி. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே என்னென்ன கம்யூனிட்டியில் வந்து பார்த்தோன்னா க்ளோஸ் ஆகிருக்குன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஸோ தெளிவாக சொல்கிறேன், இந்த காலேஜை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி சாய்ஸ் பில்லிங்கில் வைங்க. ஸோ இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு மேபி கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா உங்களுடைய கட் ஆஃப் 185 ப்ளஸ் கண்டிப்பாக இருந்தால் கண்டிப்பாக வைங்க. அதுவும் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலேஜ் நீங்கள் சாய்ஸ் பில்லிங்கில் 185 ப்ளஸ்னால் கண்டிப்பாக வைங்க. இந்த காலேஜில் என்ன டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலும் எடுத்துக்கங்க. இந்த காலேஜை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் தெரியும்னா என்னோடய நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். டிஎன்ஏ சம்மந்தமாக உங்களுக்கு கவுன்சிலிங் சம்மந்தமாக டவுட்ஸ்னாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ரெகுலராக டெய்லியும் வந்து பார்த்தோன்னா ஒரு 2லேருந்து 3 காலேஜ் நான் டெய்லியும் போடுறேன். அந்த காலையில் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுங்க. ஏன்னா கண்டிப்பாக டிஎன்ஏ கவுன்சிலிங் எடுக்கும்போது உங்களுக்கு சாய்ஸ் பில்லிங் அப்போ ரொம்ப ஒரு தேவைப்படும். ஸோ அதனால் நான் சொல்கிறத மட்டும் தெளிவாக புரிஞ்சுங்க. காலேஜ் ரெகுலராக போகிறது நோட் பண்ணிகிட்டே வாங்க. தேங்க்யூ.